ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா பாப்போம். தோசை சாப்பிட்டுக்கிறீங்களா? தோசையா? காலையில கூட சாப்பிட்டேன் ஈரோட்ல. சாப்பிட்டீங்களா? தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு? தோசைக்கு ஏங்க தோசைன்னு பேர் வந்துச்சு? அதுவா, இது தோசை ரொம்ப நாளா தோசை, அதனால தோசை. உங்க பேர் என்ன? என் பேரு காங்கேயன். அதுக்கு என்ன அர்த்தம்? காங்கேயனா முருகர் அர்த்தம் இருக்குல்ல. அந்த மாதிரி தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு? பெயர் காரணம் கூறுக. தோசைக்கு ஏன் தோசை? ஏமா தோசைன்னு பேர் வந்து? தோசைக்கு ஏன் தெரியல, நான் சொல்றேன். தோசை ஊத்த சொல்ல என்ன சத்தம் வருது? தோசை ஊத்தும் போது சைன் சத்தம் வருது. அத்த திரி போட சொல்ல என்ன சத்தம் வருது? திரி போடும் போது சைன் சத்தம் வருது. எத்தனை தபா சைன் வருது? 2 தடவை சைன் வருது. 2க்கு ஹிந்தில என்ன? ஏக் தோ. 2 தபா சொயின் சொயின் சத்தம் வரலாம், அது பேரு தோசை. ஓஹோ, அது இந்திக்காரன் வச்ச பேரா? ஆமா. 2 தடவை தோசை. என்ன அறிவாளி பாருப்பா. சரி, தோசைக்கு சொல்லிட்டல, இப்ப நீ மாட்டின. இட்லிக்கு எப்படி பேர் வந்து சொல்லு? இட்லி. இட்லி ரொம்ப சிம்பிளுங்க. கல்லுல ஊத்துனா தோசை, மாவை தூக்கி தட்டுல ஊத்துனா தட்டை தூக்கி இடுக்குல வச்சான், இடுக்க தூக்கி அடுப்புல வச்சான். மாவு இடுக்குல மாட்டிக்கிச்சு, இடுக்லின்னு வச்சா நல்லா இருக்காதுன்னு காண்டி இட்லின்னு வச்சாப்ல. இடுக்கிலி நல்லா இருக்காதுன்னு இட்லி. இரு, நான் யோசிக்கிறேன். ஊத்தப்பம் எப்படி வந்து? ஊத்தப்பம் பேர் அது ஒரு அக்கா தினைக்கும் தோசையா ஊத்தி குத்தி சாவச்சிருந்தது. நம்மால தோசை கல்ல தூக்கி செவுத்துல அடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பழைய சட்டியை தூக்கி வச்சு இதுல ஊத்தாம் பாப்போம், இதுல ஊத்தாம் பாப்போம்னா அந்த ஊத்தாம் பாப்போம் மருவி ஊத்தாப்பம் ஆயிடுச்சு. ஊத்தாம் பாப்போம், இதுல ஊத்தாம் பாப்போம், இதுல ஊத்தாம் பாப்போம்னா ஊத்தாம் பாப்போம் ஊத்தாப்பம். இப்ப பூரி எண்ணெயில போட்டோம்னா பூரிப்பா வந்தா அது பேர் பூரி, சப்புன்னு போனா சப்பாத்தி. இப்ப அம்பானி தின்னுகட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுது.